நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் என்றால் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் என்றால் என்ன, ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் என்றால் என்ன, போஸ்ட்ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் என்றால் என்ன என்று பார்த்தோம். அதே போன்று நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் GitHub அக்கவுண்ட் ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது, GitHub என்றால் என்ன, ஜிட் என்றால் என்ன, GitHubல் இருந்து என்ன செய்வது என்று பார்த்தோம். எம்மால் ப்ரீஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் போன்ற விடயங்களினூடாக எங்களுடைய வேரியபிளின் வேல்யூவினை யூனிட் ஒன்றால் மாத்திரமே மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது ஒன்றை குறைக்க அல்லது அதிகரிக்க முடியும். இது போன்ற ஒன்று மட்டுமல்ல, வேல்யூஸ்களுக்கு இடையில் விரும்பிய வகையில் மாற்றிக்கொள்ள உங்களுக்கு இயலுமானதாக இருக்க வேண்டும். இது எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2, 3, 4, 5 போன்ற அளவுகளில் வேல்யூவினை இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வரும் ரிக்வயர்மெண்ட் என்ன என்று நான் கூறியவாறு புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறெனில் நாங்கள் பார்ப்போம் இந்த வேலையை எவ்வாறு செய்வது என்று. உங்களுக்கு யூனிட் ஒன்றை குறைக்கவும் சேர்க்கவும் பல்வேறு வழிகள் இருக்கின்றன. யூனிட் ஒன்று இல்லாமல் எங்களுக்கு தேவையான எந்த தொகையாலும் இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் செய்ய உதவும் ஆப்பரேட்டர்ஸ் என்ன என்பதை பார்ப்போம். கீழே இருக்கின்ற அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் என்ற டாபிக்கின் கீழ்தான் நாங்கள் இந்த ஆப்பரேட்டர்ஸ் பற்றி கதைக்க இருக்கின்றோம். நாங்கள் டாட் பேடிற்கு சென்று இந்த கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் என்றால் என்னவென்று பார்ப்போம். தற்பொழுது நான் டாட் பேடிற்குள்ளே இருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் சிலவற்றினை செய்வது என்று பார்ப்போம். அதற்காக நான் a என்று இன்டிஜர் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் a இன் வேல்யூவினை முன்னர் போன்று 10 என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த வேல்யூவினை பிரிண்ட் செய்து பார்ப்போம். நான் இதனை ரன் செய்தால் 10 தான் பிரிண்ட் ஆகிறது என்பது உங்களுக்கு விளங்கும். நாங்கள் இதற்கு ஒன்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி செய்வது என்று நினைத்துக் கொள்வோம். உங்களால் இந்த a இன் வேல்யூவானது 1 அதிகரிக்கின்றது என்று இதே போன்று கொடுங்கள். அதன் பிறகு உங்களால் பிரிண்ட் செய்ய முடியும். இங்கு நாம் என்ன போஸ்ட்ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒன்றை பயன்படுத்தியுள்ளோம். நாங்கள் இன்க்ரிமெண்ட் செய்த பின்னர் அதில் எக்ஸ்பிரஷனினை யூஸ் செய்துள்ளோம். அதனால் இங்கு நிச்சயமாக 11 பிரிண்ட் ஆக வேண்டும். இவ்வாறு 11 பிரிண்ட் ஆகின்றது. எவ்வாறு இந்த a என்ற ஒன்று எமக்கு தேவையானவாறு 3, 4 அல்லது 5 போன்ற பெருமானங்களை சேர்த்துக் கொள்கின்றது என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு செய்வது? இதற்காக சின்டாக்ஸ் ஒன்று இருக்கின்றது. இந்த கம்பவுண்ட் அடிஷன் எவ்வாறு செய்வது என்று நான் இங்கு கமெண்ட் ஒன்றை எழுதி கொள்கின்றேன். நான் இங்கு அடிஷன் என்று கொடுக்கின்றேன். இங்கு அடைப்புக்குள் add 5 into a என்று கொடுக்கின்றேன். இந்த வேலையை உங்களுக்கு இவ்வாறு a சமன் a நேர்மறை 5 என்று எளிதாக செய்யலாம். ஆனால் நான் எவ்வாறு இதனை பிரிண்ட் செய்தால் இங்கு 11 இன்க்ரிமெண்ட் ஆகியுள்ளது உங்களுக்கு விளங்கும். 11 என்பதே இப்பொழுது இருக்கின்ற கரண்ட் வேல்யூ ஆகும். இதனுடன் 5 கூட்டினால் 16 பிரிண்ட் ஆக வேண்டும். நீங்கள் இவ்வாறு 16 பிரிண்ட் ஆகுவதை பார்க்கலாம். ஆனால் கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் ஒன்று இல்லை. ஆனால் இதிலிருந்து எமக்கு தேவையான வேலை நடைபெறுகின்றது. இது கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் ஒன்று அல்ல. எனக்கு இந்த a சமன் a நேர்மறை 5 என்பதை a நேர்மறை சமன் 5 ஆக எழுத முடியும். நான் உங்களுக்கு இங்கு நடந்த விடயம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இதே வேலையாகும். நான் இங்கு கமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். a நேர்மறை சமன் 5 என்றால் a சமன் a நேர்மறை 5 ஆகும். நான் இதனை நீக்குகின்றேன். உங்களுக்கு இதனை ரன் செய்தாலும் எமக்கு முன்னர் இருந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆக வேண்டும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் எங்களுக்கு கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டரினை யூஸ் செய்வதற்கு முடியும். நான் இதனை மீண்டும் ரன் செய்து காண்பிக்கின்றேன். நீங்கள் இதனை ரன் செய்த பிறகும் 16 என்ற வேல்யூ பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். அப்படியானால் எமக்கு தேவையான விடயம் நடைபெற்றுள்ளது. நாங்கள் கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் செய்து எவ்வாறு இந்த வேலையை செய்வது என்று பார்ப்போம். இது இப்பொழுது அடிஷன் ஆகும்.
இது எமக்கு 12 போன்று வர வேண்டும் என்றால் இங்கு a சமன் a நேர்மறை 12 என்று வர வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எங்களால் இதனை கம்பவுண்டாக நேர்மறை சமன் 12 என்று எழுத முடியும். எங்களுக்கு இதனை ஷார்ட் ஃபார்ம் ஒன்றாகவும் எடுக்கலாம். நாங்கள் புரோகிராமிங்கில் அப்ளிகேஷன் தயாரிக்கும் பொழுது இந்த நொட்டேஷன்ஸினையே யூஸ் செய்கின்றோம். இது மிகவும் ரீடபிளாக இருப்பதால் இது போன்ற நொட்டேஷன்ஸினையே நாங்கள் யூஸ் செய்கின்றோம். உங்களுக்கு இதனை ரன் செய்தால் இங்கு 10 இருக்கின்றது, இங்கு 11 இருக்கின்றது என்று விளங்க வேண்டும். 11உடன் 12 கூட்டினால் 23 என்ற பெருமானம் இவ்வாறு அவுட்புட் ஆக வேண்டும். உங்களுக்கு இந்த கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸினை யூஸ் செய்வது எவ்வாறு என்று விளங்கி இருக்கும். இப்பொழுது நாங்கள் அடிஷன் பற்றி கதைத்து விட்டோம். நாங்கள் அதுபோன்று எவ்வாறு எமக்கு தேவையான வேல்யூ ஒன்றை இந்த ஏயிலிருந்து குறைப்பது என்று பார்ப்போம். நான் இந்த முழுமையான கோடினையும் கமெண்ட் ஒன்றிற்குள் கொடுத்து விடுகின்றேன். அதற்காக உங்களுக்கு மல்டிலைன் கமெண்ட் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். உங்களால் forward/ ஒன்றையும் நட்சத்திர குறியீட்டினையும் கொடுத்து அதன் பிறகு கீழே வந்து மீண்டும் நட்சத்திர குறியீட்டினையும் forward/ கொடுத்து இவ்வாறு மல்டிலைன் கமெண்ட் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் இந்த விடயங்களை முன்னருள்ள செக்ஷன்களில் மிகவும் டீப்பாக கதைத்தோம். நாங்கள் இப்பொழுது சப்ஸ்ட்ராக்ஷனினை பார்ப்போம். கழித்தல் எவ்வாறு செய்வது என்று. அதாவது ஏயின் வேல்யூ இன்னும் 10ஆகவே இருக்கின்றது. நான் ஏயின் வேல்யூவினை ரன் செய்தால் இங்கே 10 பிரிண்ட் ஆக வேண்டும். இப்பொழுது எனக்கு ஏயிலிருந்து 5 குறைக்க வேண்டும். a சமன் ஏயிலிருந்து 5 கழிப்பதன் மூலம் இதனை செய்யலாம். a மறை 5 என்று கொடுத்து a என்பதை ரன் செய்து பிரிண்ட் செய்தால் ஏயிலிருந்து 5 குறைக்கப்பட்டு, அதாவது 10லிருந்து 5 குறைந்து இங்கே விடையாக 5 என்று ரன் ஆக வேண்டும். 5 எங்களுக்கு அவுட்புட் ஆகின்றது என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த வேலையைத்தான் இங்கு நாம் செய்தோம். நினைவு இருக்கிறதா? a நேர்மறை என்பது 12க்கு சமம், a நேர்மறை என்பது 5க்கு சமம் போன்று a எதிர்மறை என்பது 5க்கு சமம், a எதிர்மறை என்பது 12க்கு சமம். இந்த விதத்தில் சின்டாக்ஸை நாம் கம்பவுண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆபரேஷன் ஒன்றாக யூஸ் செய்ய முடியும். நான் இதனை ரன் செய்து காட்டுகிறேன். இது எங்களுக்கு a இன் பெருமானத்தை a சமன் a5 என்ற விதத்தில் அசைன் செய்து கொள்ள முடியும். இந்த கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸில் இந்த சின்டாக்ஸை பழகிக்கொள்ள சிறிது காலம் எடுக்கலாம். அதாவது a++ ஒன்றை பழகிக்கொள்ள உங்களுக்கு சிறிது காலம் எடுத்தது. அதே போன்று a5க்கு சமன், a மறை 5க்கு சமன் போன்ற விடயங்களை பழகுவதற்கு சிறிது காலம் செல்லும். ஆனால் அது போன்ற கன்வென்ஷன்களுக்கு பழகுவது என்பது மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும். இங்கே என்ன நடக்கிறது என்றால் a என்பது a மறை 5க்கு சமனாகும். நான் இதை இப்போது கோட் செய்கின்றேன். இங்கு பேசிக்கலி நடப்பது ஒரே விடயம்தான். நான் இதை இங்கிருந்து ரிமூவ் செய்து விடுகின்றேன். நான் இப்போது இதை ரன் செய்து காட்டுகிறேன். இங்கு இந்த அவுட்புட்டாக வர வேண்டும். அதாவது ஏயிலிருந்து 5 கழித்தால் இதே போல 5 தான் அவுட்புட்டாக வர வேண்டும். இப்போது உங்களுக்கு கம்பவுண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று எப்படி செய்வது என்று விளங்கி இருக்கும். நாம் இங்கு அடிஷன் ஒன்றை யூஸ் செய்வது போன்றே ஏயிலிருந்து ஏதாவது வேல்யூ ஒன்றை கழிக்க வேண்டுமானால் a என்பது எதிர்மறைக்கு சமம் என்ற வேல்யூவை தான் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் யூஸ் செய்யும் சின்டாக்ஸ். நான் இதையும் கமெண்ட் ஒன்று கொடுத்து வேறாக்கி வைக்கின்றேன். நாம் பார்த்தோம் எப்படி கம்பவுண்ட் ஆபரேட்டர் ஒன்றை யூஸ் செய்து நமக்கு தேவையான வேல்யூ ஒன்றை ஆட் செய்வது என்று. அதுபோலவே நாம் பார்த்திருந்தோம் நமக்கு தேவையான வேல்யூ ஒன்றை எப்படி குறைப்பதும் என்று. இந்த விதத்தில் நமக்கு மற்ற அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்களான மல்டிப்ளிகேஷன் மற்றும் டிவிஷன் அதற்கும் இதே வேலையை செய்து கொள்ள முடியும். நான் இந்த விதத்தில் a இன் வேல்யூவை 5 மல்டிப்ளை செய்து காட்டுகின்றேன். நான் இந்த விதத்தில் ஒரேடியாக கன்வென்ஷனை எழுதுகின்றேன். a இன் வேல்யூவை 5 பெருக்க வேண்டுமானால் a பெருக்கல் 5க்கு சமம் என்ற கன்வென்ஷனில் இருந்து உங்களுக்கு a இன் தற்போதைய கரண்ட் வேல்யூவை 5 பெருக்க முடியும். a என்பது கூட்டல் 5க்கு சமம் என்ற கன்வென்ஷன் தான் இங்கு சின்டெக்ஸில் இருந்து
நடந்திருக்கிறது. இதை நாம் பிரிண்ட் செய்து உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஏயின் வேல்யூவை பிரிண்ட் செய்தால் இங்கு எவ்வளவு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நாங்கள் கமெண்ட் ஒன்று கொடுப்போம். நாம் கால்குலேட் செய்து பார்ப்போம் எப்படி வர வேண்டும் என்று. இங்கு ஏயின் கரண்ட் வேல்யூவானது 10 ஆகும். அப்படியானால் இங்கு 10 5 பெருக்கப்பட்டு 50 என்றுதான் ஆன்சர் வர வேண்டும். நான் இதை ரன் பண்ணினால் உங்களுக்கு ஆன்சராக 50 வர முடியும். அந்த வகையில் 50 ஆன்சராக வருகிறது. எப்படி மல்டிப்ளிகேஷன் ஒன்றை கம்பவுண்டாக அதன் சின்டாக்ஸை போடுவது என்று நீங்கள் விளங்கிக் கொண்டு இருப்பீர்கள். நாம் இந்த விதத்தில் டிவிஷன் ஒன்றையும் எப்படி போடுவது என்று பார்ப்போம். நாம் டிவிஷனை பேசிய பிறகு இந்த சின்டாக்ஸ்களின் இறுதியான சிலவற்றை பற்றி ஆகும் கலைத்து கொண்டு செல்ல உள்ளோம். நான் இதையும் இந்த கமெண்டில் போட்டு வைக்கின்றேன். எங்களுக்கு இந்த அஸ்ட்ரிக்கினை இதன் கீழே பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். இந்த விதத்தில் கொடுத்தால் சரி. எப்படி மல்டிப்ளிகேஷன் செய்வது என்று நாம் இப்போது பார்த்தோம். இதிலிருந்து டிவிஷன் என்ற கம்பவுண்ட் ஆபரேட்டரை ரன் செய்யும் பொழுது சின்டாக்ஸ் எதுவென்று நாம் இப்போது பார்ப்போம். நாம் ப்ரோக்ராமில் டிவிஷனாக யூஸ் செய்வது இந்த // ஆகும். டிவிஷன் 5க்கு சமனாகும். இது சின்டாக்ஸ் ஆகும். இங்கே a பெருக்கல் 5க்கு சமமாக இருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே முறையில் தான் இங்கு a பிரித்தல் சமன் 5 என்ற சின்டாக்ஸ் இருக்கிறது. இப்போது பிரச்சனை ஒன்று வருகிறது. இங்கு வரும் பிரச்சனையானது என்ன? இதை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். வேல்யூ ஆஃப் டைப் டபுள். உங்களுக்கு இந்த டபுள் போன்ற விடயங்களை விளங்காது. அதனால் இது புரியாது. இங்கு காட்டியிருக்கும் இஷ்யூவினை நாங்கள் வாசித்து பார்ப்போம். A value of type double can be assigned to the variable of type int. இது என்ன சொல்கின்றது? டபுள் என்ற டேட்டா டைப்பின் வேல்யூ ஒன்றை எம்மால் இன்டிஜர் என்று டிஃபைன் செய்த டேட்டா டைப்பின் வேல்யூவுக்கு ஈக்குவல் செய்ய முடியாது என்று இதனூடாக சொல்லப்படுகிறது. இந்த டபுள் என்றால் என்ன? நாங்கள் எங்களுக்கு இன்டிஜர் என்றால் என்னவென்று தெரியும். இன்டிஜரூடாக முழுமையான எண்ணிக்கையை நாங்கள் டிஃபைன் செய்கின்றோம். முக்கியமாக நாங்கள் இந்த விடயங்களை இனிவரும் செக்ஷன்களில் டீப்லி கதைப்போம். இங்கு இந்த டபுள் என்றால் தசம எண் ஆகும். நீங்கள் இங்கே தசம எண் எவ்வாறு வருகின்றது என்று சிந்தித்து பாருங்கள். இங்கு a-இன் வேல்யூ இப்பொழுது 10 ஆகும். a-இன் வேல்யூவினை 5ஆல் வகுத்தால் விடை 2ஆக வர வேண்டும். ஆனால் இங்கு புரோகிராமிங்காக இருப்பதால் இங்கு 2.0 என்று வருகின்றது. 2.0 என்பது முழுமையான எண்ணிக்கை இல்லை. 2.0 என்பது தசம எண்ணாகும். அதனால் நாங்கள் இதனை டபுளாக கொடுக்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு இந்த வேலையை இப்பொழுது பிரிண்ட் செய்வது? அதற்கு உங்களால் இங்கு மேலே உள்ள இந்த a-இனை டபுளாக கன்வெர்ட் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது இதில் எந்த ஒரு விடயத்துக்கும் பிரச்சனை வராது. இவை அனைத்தும் இவ்வாறு ரன் ஆகும். அல்லது உங்களால் டபுள் வேரியபிள் ஒன்றின் மேலே டிஃபைன் செய்ய முடியும். நாங்கள் தசம எண்களில் இருந்து வரும் வேரியபிள்ஸ்களைத்தான் டபுளாக டிஃபைன் செய்கின்றோம். நாங்கள் இந்த விடயங்களை பின்னர் கதைப்போம். நீங்கள் இதனை வேறு டபுளாக டிஃபைன் செய்தால் இங்கு இந்த எரரினை ஃபிக்ஸ் செய்யலாம். நாங்கள் இந்த இன்டிஜர் என்ற டேட்டா டைப்பில் இருந்து இதனை டபுளாக கன்வெர்ட் செய்வோம். நான் இதனை இப்பொழுது டபுளாக கன்வெர்ட் செய்து காண்பிக்கின்றேன். உங்களால் இவ்வாறு டபுள் என்ற கீவேர்டிலிருந்து தசம எண்களை டிஃபைன் செய்யலாம். இஷ்யூ நீக்கப்பட்டுள்ளமையை உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இதனை பிரிண்ட் செய்தால் காண்பீர்கள் முன்னர் பிரிண்டான இந்த 10 மற்றும் 50 இப்படி அல்ல பிரிண்ட் ஆக்குவது என்பதை. நாங்கள் முன்னர் இன்டிஜர் என்றவாறு தான் a-ஐ டிஃபைன் செய்திருந்தோம். இப்பொழுது டபுளாக a டிஃபைன் செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், உங்களுக்கு இங்கு இருக்கும் வித்தியாசம் நன்றாக விளங்கும். நான் இங்கு பிரிண்ட் செய்கின்றேன். நமக்கு தேவையான வேலையும் நடைபெறும். நாங்கள் a-ஐ பிரிண்ட் செய்தால் என்ன அவுட்புட் வருகின்றது என்று பார்ப்போம். நீங்கள் டபுள் ஒன்றாக இது ரிட்டர்ன் ஆகின்றதை பார்க்கலாம். தசம எண்ணுடன் இங்கு ரிட்டர்ன் ஆகும் என்று நான் நினைத்தேன். அதனால் பிரச்சனை இல்லை. இங்கு டபுளாகத்தான் இது ரிட்டர்ன் ஆகிறது. நீங்கள் வேறொன்றில் இதனை யூஸ் செய்தால் கட்டாயமாக தசம எண்கள் சில பிரிண்ட் ஆகும். டாட் பேடில் ஏன் இது பிரிண்ட் ஆகவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் இங்கு 2.0 இருக்கின்றது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு 10.0 தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இதனை தசம எண்ணாகவே டிஃபைன் செய்துள்ளோம். நான் அதனை உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த செக்ஷனில் இருந்து இந்த கம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்றால் என்ன,
எவ்வாறு இந்த ஆப்பரேட்டர்ஸினை எமது கோடில் சரியாக யூஸ் பண்ணுவது என்று கூற எதிர்பார்த்தோம். இங்கு நாம் செய்த விடயங்கள் மிகவும் சிம்பிளாகும். இவற்றை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் வழமை போன்று இன்று நடந்த பாடத்தின் முழுமையான கோடினையும் ஜிட்ஹப்பில் இருந்து தேடி பார்த்து எடுக்க முடியும். நான் அந்த அனைத்து லிங்க்ஸினையும் டிஸ்கிரிப்ஷனின் கீழே கொடுத்திருக்கின்றேன். ஜிட்ஹப்பிற்கு சென்ற பிறகு இது போன்ற ரெபோசிட்டரியின் ஒன்றிற்குள்ளேயே செல்லும். இங்கிருந்து நீங்கள் இந்த இருக்கின்ற ஆப்பரேட்டர்ஸ் என்ற ஃபைலிற்கு செல்லுங்கள். இன்று நாங்கள் கதைத்த ஆப்பரேட்டர்ஸ் அனைத்தும் ஆப்பரேட்டர்ஸ் எனப்படும் இந்த ஃபைலின் கீழ் இருக்கின்றன. இங்கு நாங்கள் இன்று படித்த பாடத்தின் முழுமையான கோடும் இருக்கின்றன. டாட் என்ற வேரியபிள்ஸ் என்றால் என்னவென்று நாங்கள் அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.